அண்ணா என்னண்ணா அவசரமா வர சொன்னீங்க? நம்ம செங்கல்பட்டு போறோம், புறப்படு. என்னண்ணா திடுதிப்புன்னு செங்கல்பட்டு? செங்கல்பட்டு விநாயகரை பார்க்க போறோம். அதுக்கு எதுக்கு நான் அவ்வளவு தூரம் போனோம்? இங்க பக்கத்துல இருக்கிற விநாயகரை பார்த்துட்டு வந்துடலாம்ல. மடையா, நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆ, பீச்சில் மிஸ்டர் ராகதேவன் கிட்ட என் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டபோது அவர் செங்கல்பட்டு விநாயகரை போய் பாருங்கன்னார். நானும் முதல்ல விநாயகர் கோயில்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் என் புத்தி கேட்டது, அவர் சொன்னது செங்கல்பட்டு விநாயகர் கோயில் இல்ல, செங்கல்பட்டுல இருக்கிற விநாயகம். அதுதான் அவருடைய சூட்சமம். அதுல என்னண்ணா சூட்சமோ? போற வழியில சொல்ற, வண்டி எடு நீ. சரி அண்ணே, அது என்னண்ணே ராகதேவன் சூட்சமோ? செந்தில், அண்ணே, ராகதேவனோட சூட்சமம் இருக்கட்டும், ஆ, எனக்கு தெரிஞ்ச சூட்சமம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. டாக்டர் ஜேக்கப் உங்ககிட்ட எனக்கு அல்சைமர்ஸ் வியாதின்னு சொன்னாரே, அதை நான் கேட்டுட்டேன்டா. நீ என் மேல உயிரா இருக்க. ஸோ 2 பேருமா சேர்ந்து மறைச்சிட்டீங்க. கடவுள் மேல ஆணையா சொல்றேனே, உங்களுக்கு அது மாதிரி எதுவும் நடக்காதுண்ணே. டேய், எனக்கு ப்ராக்டிக்கலா என்ன நடக்கும்னு தெரியும்டா. நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டேன். எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்பா. அண்ணா என்னண்ணே நீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்ப பிரச்சனை அது இல்லை. அப்படி நடந்ததுன்னா அடுத்தது நாம் என்ன பண்ண போறோங்கிறத பத்தி தான் முடிவெடுக்கணும். நேரம் கம்மியா இருக்கு, ஆனா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குப்பா. இப்ப வீடு இருக்கிற சூழ்நிலையில கௌதமி நம்ம தலைமையில இறக்கி இருக்கிற இடி, சஞ்சய்க்கு என் மேல இருக்கிற வெறுப்பு, பாக்கியத்தோட எதிர்காலம், இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும்பா. என்னன்னு நீங்க என்ன இல்லாம பேசுறீங்க? அதெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணே. ஏய் செந்தில், நான் சொல்றதை தயவு செஞ்சு பிராக்டிக்கலா எடுத்துக்கோ. பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நாம தயாராகணும். இப்போ ராகதேவன் சூட்சம் என்னங்கிறத சொல்றேன். நான் நம்ம வீட்டு பிரச்சனைகளை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சிரிச்சுட்டு செங்கல்பட்டுல போய் விநாயகரை பாருன்னாரு. முதல்ல நானும் யோசிச்சேன், விநாயகரை பார்க்கறது எதுக்கு செங்கல்பட்டு போனோம்? அப்புறம் தான்டா எனக்கு ஒரு பொறி தட்டித்து. ஏய், உனக்கு நினைவு இருக்கா? என்னோட சின்ன வயசு தோழன், உயிர் தோழன் வீண விநாயகன் ஒருத்த இருக்கான்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணே, சொல்லியிருக்கீங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு நினைவு இருக்கோ? அவ பேரு கௌதமி. கௌதமிண்ணே. ஆ, இப்போ கரெக்டா பெல் அடிக்கிறதா? அடிக்குதுண்ணே. அந்த விநாயகர் இருக்கிற இடம் செங்கல்பட்டு. அந்த செங்கல்பட்டு தான் ராகதேவனோட சூட்சமம். முதல்ல கௌதமியோட கதை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வண்டியை செங்கல்பட்டுக்கு வேகமா விடு. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ண, யாரும் எடுக்கவே இல்லை. கொடுங்க. என் வீட்டுக்கு போனீங்களா? செங்கல்பட்டு போனீங்களா? மிஸ்டர் சாருகேசி, உங்களை தான் கேட்குறேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு துப்பறிகிற வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சிங்க? என்ன அவ என்னென்னமோ கேட்குறா, நீங்க ஒன்றும் பேசாம இருக்கீங்க? என் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டதை கண்டுபிடிக்க போனீங்களா? உக்கார்ற. ஒரு நாள் கும்பகோணத்தில் நடந்த கச்சேரிக்கு எங்கள் அப்பா வீணை வாசிக்க வந்திருந்தார். அவர் மேலே இருந்த எரிச்சல்ல எல்லார் முன்னாடியும் அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அரங்கத்தை விட்டே வெளியே அமிச்சிட்டீங்கல்ல. என் அப்பாவுக்கு தன்மானம் அதிகம். அவமானம் தாங்க முடியாத அவரு நேர வீட்டுக்கு வந்து உத்தரத்துல தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு வயசு 5. எங்க அப்பா பொணமானதை நான் பார்த்தேன். அன்னைக்கு முடிவெடுத்த என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் தான், சாருகேசியோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறது. என் அப்பா சாவுக்கு காரணமா இருந்த இந்த மனுஷனை அடையாளம் தெரியாம ஆக்கணும்னு நினைச்சேன். நான் பட்ட வலி வேதனை எல்லாத்தையும் இவர் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கணும்னு முடிவெடுத்தேன். பல வருஷம் காத்துட்டு இருந்தேன். மியூசிக் கிளாஸ் போனேன். ஏன் நல்ல நேரம், ஊரா விட்டு பிள்ளைய தான் பிள்ளையா எடுத்து வளர்த்த இந்த சாருகேசியோட மகன் சஞ்சய் என்ன ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. விடுவேனா? அவர் என் மேல வச்சிருந்த காதலை நான் எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவெடுத்தேன். எதுக்கு? இந்த மனுஷன் கூடவே இருந்து இவரை கொல்லணும்.
ரணப்படுத்தணும். 25 வருஷமா எனக்குள்ள இருந்த அந்த வேதனைய இவர் பல மடங்கு அனுபவிக்கணும்னு வெறியா இருந்தேன். மருமகளா வந்தேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. உனக்கு தெரிஞ்ச கதை இவ்வளவுதான். ஆனா நாணயத்துக்கு இரு பக்கமும் இருக்கு இல்லையா? அந்த இன்னொரு பக்கத்தையும் தெரிஞ்சுக்கோ. சொல்றேன். உனக்கு வில்லுப்பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? அந்த ஸ்டைல்லையே சொல்றேன். செந்தில் போடுறா. தன் தனக்கு நக்கு தின்னு தம் தனக்கு நக்கு தின்னு தம் தந்தனத்துவம் என்று சொல்லியே பழைய கதை நண்பனின் கதை சொல்ல போறேன் கேளு கௌதமி. விநாயகன் என்று ஒரு நண்பன் வீணை வாசிக்க என்னோடைய வாழ்ந்து வந்த ஒன்னாவே வாழ்ந்தோம். என்னோட நிழலாவே இருந்தான். ஒன்னா இருப்போம், ஒன்னா சாப்பிடுவோம். இவ்வளவையே அந்த பையன் விநாயகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த சாரு கேசிதாம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அந்த ஜோடி குடுத்தன நடத்த உதவியா இருந்ததும் சாரு கேசிதாம்மா. அந்த தம்பதியருக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிறந்தப்போ அந்த பெண் குழந்தைய முதல்ல கையில் எடுத்து அதுக்கு கௌதமின்னு பேர் வச்சதும் சாரு கேசிதாம்மா. போடு தந்தனக்குன்னா தின்னு தன் தனக்குன்னா நல்லா இருந்த உங்க அப்பா மனசுல காசு நினைப்பு பொண்ணுக்காக சேர்க்க நினைப்பு எக்கச்சக்கம்மா சேமிச்சு வச்சா சேத்த பணத்தை மொத்தமா ரெட்ட பணமா எக்க தப்புமா கூட்டாளிய சேர்த்துக்கிட்டா தப்பு தப்பான கூட்டாளிய சேர்த்துக்கிட்டா. பொண்ணுக்காக நிறைய பணம் சேர்த்து வச்சவன் அந்த பொண்ணை ஓஹோன்னு வாழ வைக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் அவன் என்ன பண்ணா பணத்தை பூரா கொண்டு போய் MLM கம்பெனியில் போட்டு வச்சான். அதை ரெட்டிப்பாக்க நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னம்மா, கேட்கல, திருந்தலியே. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கம் வேற. கடைசியில் ஒரு நாள் சேர்த்து வச்ச பணத்தை மொத்தமா தொண்டை போட்டு உங்க அப்பன் தலையில துண்டை போட்டு அந்த கம்பெனிக்காரன் கம்பி நீட்டிட்டேன். அப்புறம் காசும் போன வேதனையில கள்ள குடிச்சு சாராயத்தை குடிச்சு கச்சேரிக்கு வந்து சேர்ந்தான். அங்க அவன் தப்பு தப்பா வீணை வாசிக்க நான் அவனை கண்டிக்க ஜனங்களும் கோஷம் போட எங்க ஜனங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் அடி வாங்கிட போறானுங்கிற அந்த பயத்துல தாமா நீ வாசிக்க வேண்டாம் வீட்டுக்கு போடான்னு அவனை துரத்துனேன். அந்த பாவி பையன் விதி. பணம் போன ஆத்திரம் வேற நேரா போய் உத்தரத்துல தொங்கிட்டான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கு தெரிய நியாயம் இல்லை. உனக்கு அப்ப 5 வயசு தான் சொல்லிட்டியே. இந்த பாரு, உங்க அப்பனும் நானும் நெருங்கிய நண்பர்கள். அவன் தற்கொலை பண்ணதை நினைச்சு எத்தனை ராத்திரிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து கதறி இருக்கேன் தெரியுமா? அவளை கேளு, அவ சாட்சி. ஒரு பொட்ட பிள்ளை இப்படி நிர்கதியா விட்டுட்டு போயிட்டானேன்ட்டு நான் உடைச்சு போயிட்டேமா. சின்ன வயசுல இருந்து உன் சாப்பாடு செலவு, ஸ்கூல் செலவு, மியூசிக் கத்துக்கிற செலவு இதெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு நினைச்ச? உங்க தாத்தா ஒரு கோயில் குருக்கள். அவர்தான் மாசம் மாசம் பணம் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஸ்கூல் படிப்பை படிச்சு முடிச்சுட்டு மதுரை ஃபாத்திமா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு மெட்ராஸ் மியூசிக் காலேஜ்ல மியூசிக் முடிச்சு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே பாடிக்க வந்து நிக்கிறியே. இதுக்கெல்லாம் மாசம் மாசம் யார் கட்டினாங்கன்னு நினைக்கிற? டேய் செந்தில், சும்மா இருங்கண்ணே. உங்க தாத்தா அக்கௌண்ட்டுக்கு சாருகேசி அக்கௌண்ட்ல தான் போயிருக்கு தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட அவரை துரோகி, கொலகாரன், உங்க அப்பாவை கொன்னவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பட்டம் கொடுக்குற செந்தில். அண்ணே நீங்க சும்மா இருங்கண்ணே. அவ தெரிஞ்சுக்கணும். உன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் விஷயத்தை வச்சு ஏதேதோ தப்பு தப்பா கற்பனை பண்ணி பேசிட்ட, செஞ்சுட்ட. ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்க அப்பாவும் சாருகேசியும் நல்ல நண்பர்கள். சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் சங்கீதம் கத்துக்கிட்டோம். உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட அவரை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க அப்பாவோட கடைசி நிமிஷத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ அவர் எழுதின கடைசி லெட்டரையும் நீ தெரிஞ்சுக்கணும். படிக்கட்டும். என் உயிரினும் மேலான நண்பன் சாருகேசிக்கு
விநாயகம் எழுதி கொள்வது. இந்த 40 ஆண்டுகால வாழ்க்கையில் என் பேராசை காரணமா, குடிப்பழக்கம் காரணமா என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன். ஆனால் என் குடிப்பழக்கமும் ஏமாற்றமும் தான் எனக்கு மிஞ்சியது. எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட சொல்லாமல் எடுக்கிற முதல் முடிவு இதுதான். என்னை மன்னிச்சிரு நண்பா. என் கடைசி ஆசை என் ஒரே பொண்ணு நீ இருக்கிற நம்பிக்கையில் விட்டுட்டு போற கௌதமியை பார்த்துக்கோ. போயிட்டு வர நண்பா. அப்பனே முருகா, அண்ணே ரெடியா? கிளம்பிட்டார். இதோ இதோ நான் வண்டியை ரிவர்ஸ் பண்ணி ஏசியை போட்டு ரெடியா இருக்கேன். செந்தில், அண்ணே, நீங்க அவரை நல்லா தான் பாத்துப்பீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆ. ஆனா கொஞ்ச நாளா அவரோட மனசு ஒரு நிலையில இல்ல. குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவரை பாத்துக்கணும் எனக்காக. ம்? புரியுது அண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அத்தை, ம்? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னம்மா இது? எதுக்கா இதெல்லாம்? அப்பா அம்மா இல்லாம தனியாவே வளர்ந்துட்டேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவோட மரணத்துக்கு மாமா தான் காரணங்கிற வடு என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. உண்மை எதுன்னு ஆராய்ச்சி பண்ற பக்குவம் இல்லாம போச்சு. அதை மனசுல வச்சுட்டு என்னெல்லாமோ பேசிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு அத்தை. உங்க மருமகளா இருக்க எனக்கு தகுதியே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீ என்னம்மா பண்ணுவ? சின்ன பொண்ணு. 5 வயசுல அப்பாவை இழந்து தனியா இருக்கிறது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கொடுமை. உன் இடத்துல யார் இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. சரி, இதெல்லாம் விடு. போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா. டிஃபன் சாப்பிடலாம். ம்? பழசெல்லாம் மறந்துடுவோமா? ம். இனிமே எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சரியா? சரி அத்தை. ஓ. பாக்கியம், நான் கச்சேரி கிளம்புறேன். ம்? கொஞ்சம் சிரியம் பார்ப்போம். என்ன இது புதுசா? பார்க்கணும் போல இருக்கு சிரியன். நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுட்டு இருக்கணும். என்னதெல்லாம்? யார் இவெல்லாம்? யாரு? எங்க 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 இருக்க? யாரு வேலா? அண்ணே, சாருண்ணே, சாருண்ணே, அண்ணே, அண்ணே. சொல்லுங்க செந்தில். டாக்டர், இன்னைக்கு மேடையில கச்சேரி ஆரம்பிக்கும்போது நான் எங்க இருக்கேன், இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி மயக்க வந்து அப்படியே விழுந்துட்டாரு சாரண்ண. நீங்க கொடுத்த மாத்திரையை கொடுத்துருக்கேன் டாக்டர். இப்ப எங்க இருக்காரு? இப்ப என் கூட தான் இருக்காரு. வண்டியில உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம் டாக்டர். வேணாம் செந்தில், நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வந்து பார்க்குறேன். இனிமே அவருக்கு பெருசா எதுவும் மெடிக்கல் கேர் தேவைப்படாது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நான் சொன்னேன்ல, அவர் இந்த 4th ஸ்டேஜ்க்கு போயிட்டார். அவருக்கு இனிமே மெடிக்கல் கேர் தேவைப்படாது. இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். எங்கேயும் தனியா விட்டுறாதீங்க. நான் வரேன்.
சாருண்ணே. என்ன செந்தில், ஆ என்னாச்சு அவருக்கு? ஆ, ஜுரமா? இல்லை, கச்சேரியில் அவருக்கு பாதியில் பாதியில மயக்கம் வந்து மயக்கமா? ம் ஏன் சாப்பிட ஒண்ணும் கொடுக்கவே இல்லையா நீங்க? பிபி டேப்லெட் நான் கொடுத்தேனே, போட்டுட்டு தானே போனாரு. ஜுரம் மாதிரி தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. கச்சேரியில் பாதியில் அவர் மறந்துட்டாரு. மறந்துட்டாரா? ம். யார், இவரா? ம் நான் தான் மருதி, எனக்கே அவர் தான் எடுத்து கொடுப்பாரு. அவரை போய் பைத்தியமா உனக்கு? இல்லை, அன்னைக்கு டாக்டர் சொன்னார். டாக்டரா? டாக்டர்கிட்ட போனீங்களா? எதுக்கு போனீங்க? எப்ப போனீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. 10 நாளைக்கு முன்னாடி போனோம் ஆ, அண்ணே. அதை இப்ப வந்து சொல்லு. என்ன சொன்னார் டாக்டர்? டாக்டர் அண்ணனுக்கு அல்சைமஸ் வந்திருக்குன்னு சொன்னார். அப்படின்னு என்ன? ஏய் சொல்லி தொலை. அல்சைமஸ் வியாதி வந்தா படிப்படியா சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்துடுவாங்கன்னு சொன்னார். இதுல 4 ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னார். என்ன நீ புதுசு புதுசா சொல்ற? என்ன இது ஸ்டேஜ் எல்லாம்? 4வது ஸ்டேஜில் மெல்லமா தன்னையே யாருன்னு மறந்துடுவாங்கன்னு சொன்னாரு டாக்டர். எனக்கு தெரிஞ்ச அண்ணா அந்த 4வது ஸ்டேஜில் தான் இருக்காரு ஏய், நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? நம்ம பழைய சாருகேசி அண்ணாவை இனிமே பார்க்க முடியாது அண்ணி. பார்க்க முடியாது. என்ன சொல்ற நீ? என்ன பண்ணீங்க? எல்லாரும் சேர்ந்து என் தெய்வத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க நீங்க எல்லாம்? அண்ணே அண்ணே அண்ணே, உங்களை இந்த நிலைமையில பார்க்க கூடாதுன்னா சாருண்ண 10 நாளைக்கு முன்னாடி இந்த இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு அண்ணே. என்ன சொல்ற நீ? பாருங்க. பாக்கியம், சாப்பிட்டியா? எங்க எனக்கு அப்புறம் தானே நீ சாப்பிடுவ. இது அநேகமா நீ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன்னா நான் என்ன மறந்த நிலையில இருக்கேன்னு தான் அர்த்தம். உன்னையே நான் அடையாளம் கண்டுக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் நான் இருப்பேன். ம்? இந்த அல்சைமஸ் வியாதியை பத்தி உங்ககிட்ட மறைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படி இந்த பூமி தினம் காலையில எழுந்து அந்த சூரியன் முகத்துல விழிக்கிறதோ அதே மாதிரி நானும் தினம் தினம் எழுந்துக்கும் போது உன்னுடைய சிரிச்ச முகத்துல வீழ்ச்சிதாம்மா பழக்கம். இப்போ எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சிரிச்ச முகம் மாறிடுமே. வருத்தம், சோகம், துக்கம், ஏமாற்றம் எல்லாத்தோடையும் தானே ஒன்று பார்க்க வேண்டி வரும். அது வேணாங்கிறதுனால தான் நான் செந்தில் கிட்ட சொல்லி அவகிட்ட இதை மறைச்சுடுறான்னு சொன்னேன். அதுக்கு வேணா என்ன மன்னிச்சிருமா? ஆனா இந்த நொடியிலையும் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். பாக்கியம், நீ என்னைக்குமே சிரிச்சபடியே தான் இருக்கணும். ஆ? நீ என்ன சிரி முருகா, என்னங்க என்னங்க பாத்தியா? சாருண்ண இங்க பாருங்க. அண்ணே, பாத்தியா, எழுந்துட்டாரு. அவருக்கு ஒண்ணுமே இல்ல. பாரு, எல்லாம் சரியா போச்சு. இவன் தான் ஏதோ உளறிக்கிட்டே இருக்கான். பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். ம், ம். ஆ? சரியா? ராகி தோசை பிடிக்குமே உங்களுக்கு? பண்ணி வச்சிருக்கேன். கடலை சட்னி கூட இருக்கு. எடுத்துட்டு வரட்டுமா? நமஸ்காரம். நீங்க யாரு? நான் ஏன் இங்க இருக்கேன்? நீ யாருப்பா? சாருண்ணே, சாருண்ணே, நான் செந்தில்ல, இவங்க அண்ணி அண்ணன்னு. சாருண்ணே, சாரு, ஐயோ, ஏன் இந்த அம்மா என் காலில் விழுறாங்க? சொல்லுப்பா, வாணா. எந்த இடம்?
மாமா ஆ ஆ காலையிலே உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க. உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன் மாமா. மன்னிச்சிருங்க. பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி திட்டிட்டேன். எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க மாமா. 20 வருஷமா எங்கிருந்தோ இருந்த என்னை எடுத்து வளர்த்தீங்க. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா, போதும். உன் பேர் என்னம்மா? மாமா கௌதமி. ஓ, உன் பேர் கௌதமியா? நான் 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 யாருன்னு தெரியலம்மா. மாமா யாருன்னு தெரியல. என் பேர் உனக்கு தெரியுமா? மாமா என்னாச்சு? ஆ? அத்தை என்னது? என்னது மாமா என்னமா சொல்றீங்க? ஓ, சஞ்சய், அப்பா பாத்தியா? நீ எல்லாம் கேள்விப்பட்டிருப்ப. எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லடா. பழைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. எங்கள் எல்லாமே நீங்க யாருன்னு கேக்குறாரு. தாங்கவே முடியல சஞ்சய். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுமா. நம்ம வீடு, அப்புறம் கோடம்பாக்கம் அப்பார்ட்மெண்ட், பொள்ளாச்சி தென்னந்தோப்பு, அப்புறம் நம்ம சொந்த ஊரில் இருக்க அந்த 12 ஏக்கர் நிலம், கும்பகோணத்துல. இது எல்லாமே என் பேருக்கு அப்பாவே மாத்துற மாதிரி லாயர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நினைவோடு இருந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. எதையாவது மறந்துட்டு போட்டோம் விடு. கையெழுத்து போட ஞாபகம் இருந்தா சரி. என்ன மனுஷன்டா நீ? ஆ? உன் மனசு என்ன இருமலியா செஞ்சிருக்கு? ஆ? இந்த சமயத்துல என்ன கேட்டா பாத்தியா? இந்த சமயத்துல இந்த சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வைப்பாரான்னு? ஆ? அவ்வளவுதானா நீ? அவ்வளவுதானா? உனக்கு என்ன கையெழுத்தானே வேணும்? இரு வரேன். என்ன சஞ்சய், இப்ப இதெல்லாம் தேவையா? 4 நாளில் என்னாச்சு உனக்கு? உன்னையும் மாற்றிட்டாங்களா? அப்படி இல்லடா, எனக்கே நிறைய விஷயம் இப்பதான் தெரிய வந்தது. இந்த கும்பகோணத்துல இருக்கிற வயல், கோடம்பாக்கம் அபார்ட்மெண்ட், பொள்ளாச்சி லேண்டு, இந்த வீட்டோட பத்திரம், இங்க இருக்கிற கேஷ் பேலன்ஸ் எல்லாத்தையுமே உன் பேர்ல ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. எப்ப தெரியுமா? என்னைக்கு அவருக்கு ஞாபகம் மறதி தொடங்குச்சோ அதுக்கு அடுத்த நாள் எழுதி வச்சுட்டாரு. ஏன்? பாசம் உன் மேல அளவு கடந்த பாசம். சொல்ல வைக்கிறியே, உன்னை அவர் தன்னோட மகனா மனசுல ஏத்துக்கிட்ட பெருந்தன்மையான அன்பு. ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் எங்க செய்ய முடியுமா போயிடுமோன்னு எல்லா காரியத்தையும் அவர் முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாருடா. ஓ பரவாயில்லையே, இப்போ ஏதாவது அறிவு வந்தது? நில்ல. நான் எவ்வளோ சொல்லியும் அவர் உனக்காக செஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் உன் மனசுல கொஞ்சம் கூட அவர் மேல ஈவ இறக்கம் வரல. எப்படி வரும்? ரத்தம் வேறையாச்சே. என்னது? வேற ரத்தமா? இவ்வளவு நாளா உன்கிட்ட சொல்ல வேணான்னு ரகசியமா வச்சிருந்தது நீ என்ன சொல்ல வைக்கிற? சாருகேசி உங்க அப்பா இல்ல. நீ எனக்கும் இன்னொருத்தனுக்கும் பிறந்த பிள்ளை. இந்த உலகத்துக்கு வேண்டாத ஒரு பிள்ளை. உன்னை மகனா ஏத்துக்கிட்டு நம்ம 2 பேரையும் கண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட பெரிய மனுஷன்டா சாருகேசி. இல்ல, நீ போய் சொல்ற. மா, this can't be true. No, this is the bloody truth, my son. இவ்வளவு நாளா நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை அதுதான் போய். நீ பிறந்ததுல இருந்து உன்னை உள்ளங்கையில வச்சு ஏந்தின அந்த மனுஷன் அப்ப இல்ல, நீ அவர் பிள்ளையும் இல்ல. சாருகேசி போட்டு பிச்சை தாண்டா உன் வாழ்க்கை. சொல்லிட்டேன். உங்ககிட்ட கேட்காம அவன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். மன்னிச்சிடு.
மன்னிச்சிடுங்க. மேடம் ஏன் அழறீங்க? அழாதீங்க. ஏன் பாவம் அழாதீங்க. அழாதீங்க. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பாருங்க, பெத்த ஒரு அப்பனா வந்து கேட்குற உங்களை, எனக்கு உங்ககிட்ட இனிமே கெஞ்சறதுக்கு வார்த்தைகள் இல்லை. வாவ், கிரேட் ஃபாதர். என்ன ஒரு தகப்ப. இவர் இல்லைன்னா நான் ஒரு ஜீரோ, ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னோட ஒரே தப்பு உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது மட்டும்தான். என்ன ஒரு சாடிஸ்ட் இருந்தாலும். ஐ ஹேட் சாருகேசி. ஐ டோன்ட் வாண்ட் சாருகேசி. சாருகேசின்ற சகாப்தம் முடிஞ்சாதான் சஞ்சய் சஞ்சயா வாழ முடியும்.